தமிழக மக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு. இன்று தமிழகத்தின் நிழல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி இன்று வரை அரசாங்கம் எந்த அறிவிப்பும் கொடுக்கவில்லை. மேலும் பல அகில இந்திய அதிமுக பிரமுகர்களும் தொண்டர்களும் தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டு ஜெயலலிதாவின் நிலைமை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக இவர்கள் கேட்கிறார்கள் என்பதை விட கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறது என்ற ஒரே குறிக்கோளோடு அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இளைஞன் டிராஃபிக் ராமசாமியா, அதை விளம்பரப்படுத்துகிற அவருடைய மாணவி பாத்திமா தான் என்பதை உணர்ந்தவர்கள் தான் இன்று இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக திருவள்ளூர் பகுதியிலே காலராவால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பலர் இறந்திருக்கிறார்கள். பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனசாட்சி இல்லாத சுகாதாரத்துறை செயலாளரும் அமைச்சர் என்ற பொருளிலே கொள்ளையடிக்கிறவர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவம் பெறுகின்ற மக்களை படம் பிடித்து காட்டுகின்ற கேடுகட்ட அரசாங்கம் ஏன் தமிழக முதலமைச்சரின் படத்தை காட்ட தயங்குகிறார்கள்? அந்த தனி மனித சுதந்திரம் அந்த ஏழைகளுக்கு கிடையாதா? அவருடைய படத்தை ஏன் இவர்கள் காட்டுகிறார்கள்? தேவையா? அதுவும் மக்கள் பாதிக்கப்பட்டு சுகாதார குறையினால் இறந்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்ட ஒன்றை காட்டுகிற தமிழக அரசு, குறிப்பாக சுகாதாரத்துறை, ஏன் மதிப்புக்குரிய ஜெயலலிதா உடலில் என்ன இருக்கிறது? விஷம் கலந்திருக்கிறதா அல்லது நல்ல மருந்துகள் கொடுக்கப்படுகின்றனவா? அதை எத்தனை மருத்துவர்கள் அவர்கள் சந்தித்து ஜுரம் போன்றவரை நாடி செழிப்பெல்லாம் நெருப்பு செப்பிடாதேன்னு சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். மடியில் பயம் இருந்தால்தான் பயம் இருக்கும். மடியில் கனம் இருந்தால்தான் பயம் இருக்கும். மடியில் கனம் இல்லைன்னா ஏன் சொல்றதுக்கு பயப்படுறாங்க? அரசாங்கம் முந்திரையோடு 2 தினங்களுக்குள் அறிக்கை வரவில்லை என்றால் உண்மை அறிக்கை நல்ல அறிக்கையாக வர வேண்டும் என்று வரவேற்கிறேன். அப்படி வரவில்லை என்றால் நிச்சயமாக கடமை தவறிய குற்றத்திற்காக தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், சுகாதார செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மீது கடமை தவறிய குற்றம் ஐபிசி வழக்கு சொல்லப்படும் திங்கட்கிழமை என்று. மக்கள் ஏன் என்னை கேட்கிறார்கள்? அந்த மக்களை உங்களால் கேட்க முடியுதா? நான் தொலைபேசி எனக்கு கொடுக்கணுன்னா ஆயிரக்கணக்காக கொடுக்க முடியும். ஆனால் முட்டாள் கையில் கொடுத்து பேசணும் இல்லை. அதனால தான் நானாக பேட்டி கொடுக்குறேன். நேரடியாக ஒன்றா காட்டுறேன் நம்பர்லாம், எவ்வளோ நம்பர் இருக்குன்னு எனக்கு கேட்டவங்களாம். வதந்தி பரப்படுற அதிகாரிகள், குறிப்பாக ஜார்ஜ் பொய் வழக்கு போட்டு வதந்தி வருவார் என்று கைது செய்கிறாரே, ஏன்? உண்மையை மறக்கின்றார் அந்த ஜார்ஜ். யாரோ அதிமுக புகார் கொடுத்தாலும் வழக்கு போய் பிள்ளை காட்டுறான், ஜெயில் போடுறாங்களாம். கொள்ளாட்டியெல்லாம் ஜெயில் வெளியில் இருக்கா, இன்னைக்கு கொலைகாரெல்லாம் வெளியில் இருக்கா. டெய்லி 10 கொலை தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை மாநகரில் விபத்தில் சாகுறாங்க. இதெல்லாம் காரணம் யார்? ஆணையாளர் ஜார்ஜ், மாமூல் வாங்குகிற ஜார்ஜ். உண்மையை மறைக்கிறார்கள். உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா பொய் வழக்கு போட்டே பழக்கம். தமிழ்நாடு
காவல்துறை ஸ்காட்லாண்டை விட உயர் சொல்லிடுவோம் அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு கிண்ண சாதனை படுத்திருக்காங்க. பொய் வழக்கு போடுதல் மன்னர் ஜார்ஜ் மாநகர ஆணையாளர் தைரியம் இருந்தா சேலம் சொல்லி ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா? மக்கள் சந்தேகத்தை போக்கியா, மக்கள் உயிரை காப்பாற்ற துணி விளைவா, வண்டியெல்லாம் விட்டு நடந்து வா ரோட்ல. எதுக்கு வண்டி ஓடுங்க? வதந்தி பரப்புறாங்களா, புகார் வாங்கி அண்ணாந்த புகார் வாங்குறாளா, கைது பண்ணுறாளா? என்ன ஆகுது? பொதுமக்களை அவதூறுப்படுத்துகிற உண்மையே தண்டனை உனக்கு தான். அந்த வழக்கு தான் போடுங்க சுப்ரீம் கோர்ட்டில். இன்னும் 2-3 நாளில் விசாரணைக்கு வரும். அப்போ வண்டவாளம் தண்டவாளத்துக்கு வந்துடும். நிச்சயமாக நம்புகிறேன். உச்ச நீதிமன்றம் மீண்டும் நீதியை மறுக்காது நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகவே தமிழக மக்களே, துணிந்து வாருங்கள் தட்டி கேட்க. குறிப்பாக காவல்துறை அதிகாரி ஜார்ஜை தட்டி கேட்க ஆரம்பியுங்கள். உண்மை சுதந்திரம் மலரும், உண்மை ஜனநாயகம் மலரும் தமிழகத்திலே என்று வேண்டுகோளை வைத்து வெற்றி நமது, வெற்றி தமிழக மக்களுக்கு. ஜெயலலிதா உயிரோடு வர வேண்டும். 2 தினங்களுக்கு ஜெயலலிதா உயிரோடு வர வேண்டும். இல்லையா நல்ல அறிக்கை வர வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நீ அவதூறு நின்றாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, கேடு கட்ட அரசாங்கம். அந்த முத்திரையில் ஏன் சொல்ல முடியல? அப்போலோ மருத்துவமனை வியாபாரி நுங்கம்பாக்கம் கெனால கார் பார்க்கிங்கை வாங்கி கொள்ளடிக்கிற வியாபாரி மருத்துவத்துறையே மதிக்கிற. இங்கிலாண்டில் மலேசியாவில் ஏன் வராங்க டாக்டர்கள்? என்ன பண்ணாங்க? கன்னியாகுமரியில் பார்த்தாங்களா? இந்த மந்திரவாதியா? கேரளா மந்திரவாதியா? ஜாதி கொடுத்துருக்காங்க கேரள மந்திரவாதியை. கர்நாடகில் என்ன இதான் வழக்கு போட்டிருக்க? 35-3-9-3 டைரி நம்பர். வெளிப்படையாக சொல்கிறேன். இதையும் விளம்பரம் இல்லை, கவலைப்படல. நான் பொய் வழக்கு போடுறது அரசாங்கத்துடைய கொள்கை, கொள்ளை அடிக்கிறது கொள்கை. நதி நீர் ஆதாரங்களெல்லாம் கொள்ளையடி விட்டுட்டாங்க. தனியாக கிடைக்கும். கர்நாடகாவில் போய் கெஞ்சறிங்க. நீ என்ன பண்ண தமிழ்நாட்டில்? கொள்ளடிக்கிற கும்பலுக்கு ஜாதி போடுறவா இருக்கும் வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இதுதான் உண்மை. தட்டி கேட்டால் சிறைச்சாலையா? ஆம்பளை எல்லாம் வாயா, நேரடியாக பேசி கேள்வி பதில் சொல்லு. உன் பொறுப்பு. ஏன் மறைக்கிறீங்க? அப்புறம் பாதுகாப்பா 100 காவலர்கள். நீங்கள் ஒரு இளம் முதலமைச்சர் தான். இவ்வளோ பாதுகாப்பு தேவையே இல்லை. பன்னீர்செல்வம் தான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கொடுங்க அவனை பாதுகாப்பேன். வாபஸ் வாங்க, உடனே வாபஸ் வாங்கலாம் இல்லையா? பன்னீர்செல்வம் தான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கொடுங்க அவனை பாதுகாப்பேன். வாபஸ் வாங்க, உடனே வாபஸ் வாங்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு வழக்கு போடுவேன். நிகழ் முதலமைச்சர் தமிழ்நாட்டு வரிப்பணம் தெல்லமாவது அப்போலோ மருத்துவமனைக்கு உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள். என்ன வியாதி? ஜெயலலிதாக்கு வியாதியே இல்லை. வியாதியை உருவாக்குறது நீங்கள் தான். குறிப்பாக ஜார்ஜ், சுகாதார ராதாகிருஷ்ணன் மற்றும் அபூர்வ வர்மா அந்த பதிலே 3 வருஷமாக உட்காந்துருக்காங்க. மாற்றப்படாமல் மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்றாதீங்க. ஏமாற போது நீங்கள் தான் என்று தெரிவித்துக் கொண்டு தமிழக மக்கள் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர இந்த இளைஞர் என்றும் உங்களோடு இருப்பார்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.